ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எங்கடா வேக வேகமாக கிளம்பிட்டுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு தான் வேக வேகமாக கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து எங்கள் மாமாவோட பையனுக்கு வந்து மொட்டையடிச்சு காது ஊற்றுறதா சொல்லியிருந்தாங்க. 10:30க்கு சொல்லியிருந்தோம். 10:30க்கு பார்த்திங்கன்னா அறக்க பறக்க கிளம்பிட்டுருக்கோம். ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா, நானும் கார்த்தியும் வந்து வீட்டிலேருந்து வேக வேகமாக கிளம்பிட்டு, ஸோ அங்கேருந்து திருப்பரங்குன்றம் போனோம். போகிறப்போ அந்த பாலத்தில் ஏறுறப்பயே அந்த மலையை பார்த்தா ஒரே ஹாப்பியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா மொட்டை அடித்து காதே குத்திட்டாங்க. ஸோ அவ்வளோ லேட்டாக போயிட்டோம். ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் போயிருக்கலாம். கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஸோ போன உடனே பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு டோக்கன் போட்டுவிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கோயிலுக்குள்ளே போகிறப்ப எல்லாம் சண்டே தான் போனோம். பட் ஆனால் சண்டேவே நல்லா கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாமி பக்கத்தில் போய் கும்பிட்டுட்டு இருந்தோம். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளேயே நான் போகிறேன். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ போகவே முடியலை. இன்றைக்கி தான் வந்து போயிட்டு வந்தோம். இவன் பேர் எழில். இவனுக்கு தான் மொட்டை அடித்து காது குத்துனாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நடந்து போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அன்றைக்கி வந்து டே சூப்பராக போச்சு. இங்கேருந்து வந்து எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அங்கேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். கோயிலேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் கீட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எழில தூக்கி வச்சுட்டு ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்ருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயிலேருந்து எல்லாருமே வந்து கிளம்பி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் கயல் நாங்கள் 3 பேரும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நேராக காலவாசல் போயிட்டோம். ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்கூட்டியில் 4 பேர் இருந்தோம். மகா வந்து இருந்தா. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் காலவாசல் போய் குமார் மெஸ்ஸில் போய் பிரியாணி எல்லாம் நல்லா சாப்பிட்டு விதவிதமாக ஐட்டம்லாம் நிறையா வச்சாங்க. எல்லா ஐட்டமும் சாப்பிட்டுட்டு கீழே வந்து பீடா வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சராங்க.